இப்போ அணு குண்டு அப்படிங்கிறது ஏன் ஆபத்தானது அப்படின்னா, மற்ற எல்லா பாம்ஸை விட வந்து கன்வென்ஷனல் பாம்ஸை விட வந்து இந்த அணு ஆயுதம் அட்டாமிக் பாம் அல்லது தெர்மோ நியூக்ளியர் பாம் சொல்றோம் இல்லைங்களா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சக்தி வந்து ரொம்ப அபரிவிதமானது. ஹிரோஷிமா நாகசாகில வந்து பயன்படுத்தப்பட்ட அந்த அணுகுண்டினுடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா 22 கேட்டி சொல்லுவாங்க, கிலோ டன்ஸ் ஆஃப் டிஎன்டி. அதாவது டிஎன்டிங்கிறது அப்ப இருந்து வெடிமருந்து, அணுகுண்டு வருவதற்கு முன்பாக ரொம்ப சக்தி வாய்ந்த வெடிமருந்தாக கருதப்பட்டது வந்து டிஎன்டி. அதை கண்டுபிடிச்சவர் தான் ஒரு நோபல் பரிசுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த நோபல் தான் டிஎன்டி கண்டுபிடிச்சார். அதுதான் அந்த வெடிமருந்து கண்டுபிடிச்சார். அதனால அவர் சபிக்கப்பட்டார். அதனாலதான் அவர் இந்த மாதிரி பரிசு கொடுக்கணுங்கிறதுக்கே வராரு இல்லையா. ஸோ அப்போ அந்த டிஎன்டி வந்து இவ்வளோ கிலோ டன்ஸ் ஆஃப் டிஎன்டியை வந்து வெடிச்சிங்கன்னா அதுல என்ன சக்தி கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ஹிரோஷிமால பயன்படுத்தப்பட்ட அணுகுண்டுடைய தன்மை என்னன்னா 22 கேட்டி, அதாவது 22 கிலோ டன்ஸ் ஆஃப் டிஎன்டியை வெடிச்சா என்ன பாதிப்பை உண்டாக்குமோ அந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு அணுகுண்டு. அதனுடைய தன்மை அப்படிங்கிறது கிலோ டன்ஸ் அப்படிங்கிறது, ஒரு டன்ங்கிறது 1000 கிலோ இல்லைங்களா. அப்ப அந்த 1000 என்று ஒரு கிலோ இன்னொரு போட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணி கதணும். ஸோ அந்த அளவுக்கு சக்திவானது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய அணுகுண்டுகள் இருக்கு. முதலாக தயாரித்த அணுகுண்டுடைய தன்மை அப்படிங்கிறது 15 கேடி 22 கேடி அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அதோட அதிகமான பவர்ஃபுல்லான கூடிய